குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இது குறித்து இதுவரையில் அதிமுக பொதுச் செயலாளர், மேனாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே கருத்து சொல்லவில்லை. ஊடகவியலாளர்களும் அதிமுக பொதுச் செயலாளரிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை எங்களை போன்றவரிடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதேபோல அதிமுகவை முற்றாக முழுதுமாக நாங்கள் தாவேகாவில் இணைப்போம் என்று தாவேகா தரப்பில் சொல்லப்படுகிறது என்றால் அவர்களையும் நீங்கள் இது சரியா, ஜனநாயகமா, அரசியல் அறமா என்ற கேள்வியை கேட்க வேண்டும். ஆனால் சம்பந்தமில்லாமல் தாவேகாவும் இல்லாத அதிமுகவும் அல்லாத எங்களை போன்றவரிடத்தில் நீங்கள் எழுப்புகிற கேள்வி பொருத்தமில்லாததாக இருக்கிறது. அதான் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க அவங்க ரெண்டு பேரும் தான் பதில் சொல்லணும். பாஜக, திமுக, அதிமுக கவர்னரிடம் வந்து புகார் தமிழ்நாடு அரசு மீதான அது உண்மையா இருந்தால் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அவர் அதில் உடனடியாக தலையிட வேண்டும். அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவன் என்கிற முறையில் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டவனாக இருந்தாலும் கூட இதை நீங்கள் நேரடியாக விஜயபாஸ்கரிடத்தில் கேட்பதுதான் முறை, சரி. அவர் என்ன காரணத்திற்காக அதிமுகவிலிருந்து வெளியேறினார்? அதிமுகவிலிருந்து ஆட்களை வெளியேற்ற முயற்சி நடக்கிறது, குதிரை பேரம் நடக்கிறது என்கிற விவாதம் ஒருபுறம் இருக்கிறது என்றாலும் கூட அதிமுகவுக்குள் என்ன நடக்கிறது என்பது பற்றி அதிமுக தலைவர்கள் ஏன் வாய் திறக்காமல் இருக்கிறார்கள்? ஆவேசப்பட வேண்டியவர்கள், ஆத்திரப்பட வேண்டியவர்கள், தாவேகாவுக்கு எதிராக கொந்தளிக்க வேண்டியவர்கள் அமைதி காப்பதன் பொருள் என்ன? ஆளுநரை சென்று மனு கொடுப்பதை ஒரு கடமையாக செய்கிறார்களே தவிர இதை ஒரு வெகுமக்கள் கருத்தாக மாற்றுவதற்கு, ஒரு பப்ளிக் ஒப்பீனியனாக மாற்றுவதற்கு அவர்கள் எந்த முயற்சியும் எடுத்ததாக தெரியவில்லை. எங்கள் கட்சியை சீர்குலைக்க பார்க்கிறார்கள், இதை அனுமதிக்க மாட்டோம் என்ற குரலும் எழவில்லை. பொதுமக்களே இது நியாயமா என்று பொதுமக்களிடத்திலே முறையீடும் செய்யவில்லை. ஊடகவியலாளர்களும் அதிமுக தலைமையை பார்த்து எழுப்ப வேண்டிய கேள்வியை எழுப்பாமல், அல்லது குதிரை பேரம் செய்வதாக குற்றம் சாட்டப்படும் கட்சிகளிடத்திலே, கட்சிகளின் தலைவர்களிடத்திலே கேள்வி எழுப்பாமல் இடையிலே இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களிடத்தில் கேள்வி எழுப்புவதால் எந்த பயனும் இல்லை. குதிரை பேரத்தில் ஈடுபடுவது யார்? தாவேகா என்றால் தாவேகா தலைமையை நேராக கேளுங்கள். திமுக ஈடுபடுகிறது என்றால் திமுக தலைமையிடம் கேளுங்கள். அதிமுக பாதிக்கப்படுகிறது என்றால் அதிமுக தலைமையிடம் இந்த கேள்வியை எழுப்புங்கள். அவர்களிடம் எந்த கேள்வியும் எழுப்பாமல் இதில் திருமாவளவன் என்ன சொல்லுகிறார், அவர் ஏன் மழுப்புகிறார் என்று திருப்பிவாதம் செய்வது அர்த்தமில்லாதது, அல்லது அரசியல் புரிதல் இல்லாமல் பேசுகிற பேச்சு. பொதுவாக இந்த கேள்வி மட்டும் சொல்லல, ஊடகங்கள்ல விவாதம் நடத்தக்கூடிய தோழர்களுக்கு நான் சொல்றேன், இதுவரையில் இது மிகவும் முக்கியமான பிரச்சனை தான். தமிழ்நாட்டு அரசியலில் குதிரை பேரம் என்பது மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது என்றால் அதில் ஈடுபடக்கூடியவர்களை நேரடியாக கேள்வி எழுப்பாமல் அதில் தொடர்பில்லாதவர்களிடத்திலே கேள்வியை எழுப்புவது, அவர் ஏன் பேசவில்லை, இவர் ஏன் பேசவில்லை என்று கேள்வி எழுப்புவது அவர்களின் இயலாமையை காட்டுகிறது. உள்ளபடியே அரசியல் அறத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் நேரடியாக தாவேகா தலைமையிடம் இந்த கேள்வியை எழுப்புங்கள், பாதிக்கப்படுகிற அதிமுக தலைமையிடம் இந்த கேள்வியை எழுப்புங்கள், அல்லது திமுகவுக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் திமுக தலைமையிடம் நேரடியாக கேள்வி எழுப்புங்கள். அவர்கள் மக்களிடத்திலே பதில் சொல்லட்டும்.